ஓகே, கவனிங்க. நாம் இப்போ பார்க்குறது வந்து கிரேட் 10ல் 4வது பாடம். லொஜிக் கேட்ஸ் வித் பூலியன் ஃபங்க்ஷன்ஸ். தர்க்க வாயில்களும் பூலியன் தர்க்கங்களும் அப்படிங்கிற ஒரு விஷயம். இதில் இந்த பாருங்க, இந்த ரெண்டு இமேஜ் சம்பந்தமாக தான் நம்ம மெயினாக பார்க்க போகிறோம் இதுக்குள்ள. அப்போ இந்த படங்கள் வந்து என்னத்த சொல்லுதுன்னா, 3 விஷயம் நமக்கு சொல்லுது. ஒரு உள்ளீடு, ஒரு முறைவழியாக்கம், வெளியீடு. ஸோ இந்த உள்ளீடு வந்து 1ஆவும் இருக்கலாம், 2ஆவும் இருக்கலாம், 3ஆவும் இருக்கலாம், 4ஆவும் இருக்கலாம். எத்தனையா வேணாலும் இருக்கலாம். ஆனா அந்த முறைவழியாக்கம் செய்றது வந்து ஒரே மாதிரியான படங்கள் மூலமா தான் காட்டப்பட்டு இருக்குது. வெளியீடு வந்து இந்த இந்த பக்கம் வர வெளியீடு. ஸோ இதிலிருந்து நம்ம என்னத்த நாம விளங்கிக்கலாம்? என்ன விஷயத்த நம்ம தெளிவாகிக்கலாம்னா, ஒரு சிக்னல்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம தெளிவாய்க்கலாம். சரிதானே? அப்ப நாம வந்து ஆரம்ப காலத்துல இருந்து ஒரு செயலை செய்யறப்ப இந்த அசைப்போம், கையில அசைப்போம். வாங்கன்னு சொல்றதுக்கு பதிலா கையில அசைச்சு காமிப்போம். பிறகு நாம வந்து அந்த நிறங்களை பயன்படுத்தணும். ஆபத்துக்கு ஒரு நிறம். ஏன்னா இப்ப ட்ரெயின்லலாம் பார்த்த மாதிரி இருந்தா கிரீன் கலர், ரெட் கலர் அப்படியான சிக்னல்ஸை நம்ம காட்டுவோம். அப்ப நீங்க பஸ்ல போற டைம்லயும் பாருங்க, சிக்னல் லைட்ஸுக்குள்ள பார்த்தீங்களா இருந்தா 3 கலர்ஸ் இருக்கும். எல்லோ கலரா இருந்தா ஸ்லோ பண்ணணும். அடுத்து சில வேளை நிக்க வேண்டிய ஸ்டெப்ஸ் வரலாம். ஆ, அல்லது ரெடி ஆகணும். ஸோ ஸ்டாப் ஆகுறதுக்கும் அல்லது போறதுக்கும் ரெடி ஆகணும். எல்லோ கலர் வருமா இருந்தா. ரெட்டா இருக்குமா இருந்தா நாம ஸ்டாப் பண்ணிறணும். கிரீனா இருந்தா மூவ் ஆகலாம். இது அந்த சிக்னல்ஸ். ஸோ இந்த மாதிரியான சிக்னல்ஸ் ஆரம்ப காலத்துல இருந்து வர வர இந்த மதபோர்டுக்குள்ள ஒரு தரவு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி கடத்தப்படுது, அந்த விஷயம் தான் இந்த தர்க்க வாயில்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம இந்த மதபோர்டுக்குள்ள கடத்தப்படுறது 2 வகையா கடத்தப்படும். அதாவது இந்த உண்மைன்னு சொல்லி ஒண்ண சொல்லுவோம், பொய்ன்னு சொல்லி ஒண்ண சொல்லுவோம். உங்களுக்கு நான் நம்பர் சிஸ்டம் பாடம் படிக்கக்குள்ள உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த ஒன்றும் பூஜ்ஜியமும் வந்ததால தான் இந்த ஒன் ஆஃப் சுவிட்சுக்கான சிம்போல்ஸ் இப்படி கிடைச்சிச்சு. அதாவது பைனரி நம்பர்ஸ், கரண்ட் நியூட்ரல், ஒன் ஆஃப் அப்படிங்கிற ஒரு விஷயம்ங்கிற ஒரு விஷயத்த சொன்னேன் நான். ஸோ இந்த மாதிரிக்குள்ள இந்த கேட்ஸுக்குள்ள வாரது தான் நாம என்ன செய்ய போறோம்னா, இந்த மதபோர்டுக்குள்ள நடக்கிற அந்த சிக்னல்ஸை தான் நாம கேட்ஸுங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள படிக்க போறோம். சரிதானே? அப்ப இத தான் நம்ம கேட்ஸுக்குள்ள படிக்க போறோம். ஸோ இல்ல நீங்க கேட்ஸுக்குள்ள படிப்பீங்களா இருந்தா, இந்த கேட்ஸ்ல வந்து என்னன்னா, பேசிக் கேட்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. அடிப்படை தர்க்க வாயில்கள் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அடுத்தது சேர்மான அல்லது கூட்டு தர்க்க வாயில்கள்னு சொல்லுவோம். கம்பினேஷன் லாஜிக் கேட்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்படி 2 வகையான கேட்ஸ் இருக்குது. உங்களோட சிலபஸ பொறுத்தவரைக்கும் இந்த 2 தான் இருக்குது. ஸோ இந்த அடிப்படையான கேட்ஸ் தான் என்னென்னவா இருக்க போகுதுன்னா, இந்த எண்ட் கேட், ஓர் கேட், நாட் கேட் வந்து அடிப்படையான கேட்ஸ். இது இல்லாம இருக்கிற மீதமா இருக்கிற இந்த 2 கேட்ஸையும் நம்ம சொல்லுவோம் என்னன்னா, கம்பினேஷன், கூட்டு. இது அந்த எண்ட் கேட், நாட் கேட், நோ கேட் சேர்ந்து வந்தது தான் இந்த கேட்டா இருக்கும். இதுதான் இந்த சேர்மான தர்க்க வாயில்னு சொல்லுவோம். அப்ப பாருங்க, இந்த அடிப்படை தர்க்க வாயில்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள தான் நம்ம பார்க்க போறோம். முதலாவது விஷயம். ஸோ கேட்னா அதுக்கு பேர் இருக்குது. அப்ப அதுல பார்த்தீங்களா இருந்தா, ஆர்ன்னு சொல்லுவோம், அண்டுன்னு சொல்லுவோம், நாட்ன்னு சொல்லுவோம். இதுதான் இந்த அடிப்படையான கேட்ஸ். ஸோ ஆர்ன்னு சொல்றத வந்து தமிழ்ல நம்ம சொல்லுவீங்களா இருந்தா, அல்லதுங்கிற வேர்டை நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு பந்தி மாதிரியான விஷயம் வந்து கேட் வரைய வேண்டி வந்தா, அல்லதுங்கிற வேர்ட் எங்கனையும் இருக்குமா இருந்தா, நீங்க அந்த அந்த இடத்துல நீங்க பாவிக்க வேண்டிய கேட்டோட பேர் வந்து ஓ கேட். அண்டுன்னு சொன்னா, உடன் அப்படிங்கிற வேர்டை நீங்க யூஸ் பண்ணுவீங்க. அதனோடு. ஸோ உடன் அப்படிங்கிற வேர்டை நீங்க யூஸ் பண்ணுவீங்களா இருந்தா, இந்த அண்ட் அப்படிங்கிற கேட்டை யூஸ் பண்ணுவீங்க. நொட்னு சொன்னா, இல்லை அல்லது மறுப்பு அப்படியான விஷயங்கள நீங்க யூஸ் பண்ணுவீங்களா இருந்தா, இத தான் நீங்க சொல்லப் போறீங்க என்னன்னா,
நாட் கேட்னு சொல்ல போறீங்க. சரிதானே? அப்ப இந்த கேட்டுக்கான படத்தை பார்த்தீங்களா இருந்தா பாருங்க, இந்த ஓ கேட் வந்து இன்புட் வந்து பாருங்க, ரெண்டு இன்புட் இருக்குது, ஒரு அவுட்புட் இருக்குது. என் கேட்டுக்கு பாருங்க ரெண்டு இன்புட் இருக்குது, ஒரு அவுட்புட் இருக்குது. நொட் கேட்டுக்கு பாருங்க ஒரே ஒரு இன்புட் இருக்குது, ஒரு அவுட்புட் இருக்குது. ஸோ எல்லா கேட்குமே இன்புட் எத்தனை வந்தாலும் அவுட்புட் ஒன்று தான் வரும். அதுல நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். அடுத்தது என்கேட் இந்த படத்தை பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லி ப்ராசஸிங். ஓகேட்டோட படத்தை பாருங்க, நொட்கேட்டோட படத்தை பாருங்க, மூன்றுக்கு இடையில வித்தியாசம் இருக்குது. அப்ப என்கேட் வந்து அரைவாசி இந்த இந்த மைக்கில் வட்ட மாதிரிக்குள்ள இருக்குது. ஓகேட் வந்து எப்படி இருக்குது, இப்படி வந்தாலும் இந்த ஆரம்பிக்கிற இடம் வந்து இந்த அப்படி வளைவா இருக்குது. நொட்கேட் எப்படி இருக்குது, முக்கோணமா இருக்குது, முடிகிற இடத்துல ஒரு வட்டம் ஒன்று இருக்குது. ஸோ இது இல்லாம சும்மா நீங்க முக்கோணத்தை போட்டு இப்படி கோடு எதுவும் போடுவீங்களா இருந்தா அது நாட் கேட் இல்ல. ஞாபகத்துல வச்சுக்கணும். சரிதானே? இதான் கேட்டுக்கான படங்களா இருக்கும். இப்ப அடுத்ததா பாருங்க, இந்த கேட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ரெண்டு இன்புட் தானே நம்ம வழங்குறோம். ஸோ ஒரு அவுட்புட் தானே வருது. ஸோ இந்த வார அவுட்புட்டை வச்சு இந்த வார இடத்துல வர இந்த அவுட்புட்டுக்கான கோடிங், அதாவது என்ன நம்ம இன்புட் கொடுத்தோமோ அந்த இன்புட்டை நாம அவுட்புட்டா வரக்குல என்ன வருங்கிறத எழுதுறத நம்ம சொல்லுவோம் பூலியன் செய்கை அப்படின்னு சொல்லுவோம். இதை தான் நம்ம பூலியன்னு சொல்லுவோம். இந்த பூலியனை நீங்க தெளிவா இப்போ கேட்ஸ்ல எழுதுவீங்களா இருந்தா ஏ லெவல் ஐசிடி படிக்கலையோ ஐடில டிகிரி எடுக்கிற சந்தர்ப்பத்திலையோ இது மேக்சிமம் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த என்கேட்டை ஓகேட்டை பொறுத்த வரைக்கும் சக அடையாளம் வரும். என்ன உள்ளீடு வந்துச்சோ அந்த ரெண்டுக்கும் இடையில சக அடையாளம் வரும். நொட்கேட்ல டாட் வரும். இந்த சாரி என்கேட்ல டாட் வரும். நொட்கேட்ல இப்படி வரும். என்னன்னா இன்புட்டுக்கான பார் வரும். அல்லது எப்படி வரும்னா இந்த இப்படி வரும். இப்படி ரெண்டு இருக்குது. இதை நான் உங்களோட நோட்ல போடுபடாம இருக்குது, இது நீங்க போட்டுக்கோங்க. இதுதான் இந்த பூலியன்னா சொல்லுவோம். இப்போ நம்ம அடுத்ததா பார்ப்போம். என்னத்தை பார்க்க போறோம்னா இந்த என்கேட் ஓகேட் நாட் கேட்டுக்கான இந்த என்கேட் ஓகேட் நாட் கேட்டுக்கான இந்த உண்மை அட்டவணைகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்ப்போம். இந்த உண்மை அட்டவணைகள் எப்படி எழுதுறதுன்னு சொன்னா ரெண்டு உள்ளீடு வருமாக இருந்தால், எத்தனை உள்ளீடு, ரெண்டு உள்ளீடு. நமக்கு ஞாபகம் இருக்கும், நீங்க வந்து ஸ்டெப்ஸ்ல வீடு கட்டுற டைம்ல பாருங்க, ஸ்டெப்ஸ்ல வந்து ஒரு பல்புக்கு ரெண்டு சுவிட்ச் நாம வச்சிருப்போம். பெட்ரூம்ல பெட்டுக்கு பக்கத்துல ஒரு சுவிட்ச் வச்சிருப்போம், கதவு கிட்ட ஒரு சுவிட்ச் ஒன்று வச்சிருப்போம். அப்ப நம்ம பெட்ல படுத்த பிறகு அந்த லைட்டை ஆஃப் பண்ணிக்க கூடியதா இருக்கும். கதவு கிட்ட வரக்குள்ளே லைட்டை ஆன் பண்ணக்கூடியதா இருக்கும். ஸ்டெப்ஸ்லையும் நாம ஸ்டெப்ஸ்ல இருந்து அப்ஸ்டேருக்குள்ள போக ஸ்டார்ட் பண்றப்ப நம்ம லைட்டை ஆன் பண்ணிட்டு அப்ஸ்டேருக்குள்ள போன பிறகு நம்ம அந்த லைட்டை ஆஃப் பண்ணக்கூடியதா இருக்கணும். இப்படியான வசதிகளாக தான் நாம வயரிங் செய்யணும். ஸோ இந்த மாதிரியான வயரிங் நீங்க செய்வீங்களா இருந்தா இப்படியான வேலைகளை நீங்க செய்யற சந்தர்ப்பத்துல என்ன நடக்க போகுது, இந்த இந்த ஆப்ஷன்ஸ் நீங்க யூஸ் பண்ணுவீங்க. எப்படி ரெண்டு உள்ளீடு வந்தா எப்படி அவுட்புட் வரணும், மூணு உள்ளீடு வந்தா எப்படி அவுட்புட் வரணும், அதுக்கு தான் இந்த இந்த செயற்பாடுகள் தேவைப்படும். ஸோ இந்த என் கேட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு இன்புட் வந்திருக்குது, ஓ கேட்டுக்கும் ரெண்டு இன்புட், நாட் கேட்டுக்கு ஒரு இன்புட் வந்திருக்குது. ஸோ நம்ம பைனரி தானே படிக்கிறோம் இந்த கேட்ஸ் இந்த மெயினான வேலை. ஸோ இதை எத்தனை இன்புட்டோ அதை நாம போட்டு பார்ப்போமா இருந்தா வார ஆன்சர் தான் என்னவா இருக்கும், சந்தர்ப்பங்களா இருக்கும். பாருங்க நினைக்கல, ஒரு சந்தர்ப்பம், ரெண்டு சந்தர்ப்பம், மூன்று சந்தர்ப்பம், நாலு சந்தர்ப்பம் இருக்குது. ஸோ ரெண்டு சுவிட்ச் இருக்குமா இருந்தா, ரெண்டு சுவிட்ச் இருக்குமா இருந்தா ரெண்டு சுவிட்சையுமே ஆஃப் பண்ணலாம், ரெண்டு சுவிட்சையுமே ஆன் பண்ணலாம், ரெண்டு சுவிட்சில் ஒரு சுவிட்சை ஆன் பண்ணலாம், அப்போ அதே சந்தர்ப்பத்தில் மற்ற சுவிட்சை ஆன் பண்ணலாம். இதான் சந்தர்ப்பம். ஸோ அந்த டைம்ல நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, உங்களுக்கு நான் நம்பர் சிஸ்டம் கிளாஸ்ல படிப்பிச்சேன். 0, 1, 10, 11, 100 இந்த ஆர்டர் ஒன்று சொல்லி தந்தேன் தானே, அந்த ஆர்டர் படி எழுதுங்க. முதலாவது பாருங்க 0, அடுத்தது பாருங்க 1, அடுத்தது பாருங்க 10, அடுத்தது பாருங்க 11.
ஸோ இது ஒரு முறை. அப்படி இல்லைன்னா இன்னொரு முறை இருக்குது. 4 சந்தர்ப்பம் தானே. ஸோ 4 சந்தர்ப்பத்தை நீங்க முதல்ல போட்டுக்கணும். இப்படி இப்படி போட்ட பிறகு என்ன செய்ய போறோம்? இதை ஏ, இது பின்னு சொல்லுவோமா இருந்தா 4 சந்தர்ப்பம் தானே. ஸோ 0, 1, 2, 3ன்னு எழுத போறோம். ஸோ ஜீரோவுக்கான பைனரி என்னவோ அதை நாம கண்டு எழுதுவோம். ஜீரோவை ரெண்டால பிரிச்சா ஜீரோவே தான். ஸோ ஜீரோ. ஒன்னுக்கான பைனரி ஒன்னு ரெண்டால பிரிச்சா ஒன்னே தான் வரப்போகுதுன்னா ஸோ ஒன்று. ரெண்டுக்கான பைனரி என்னது? ரெண்டை நாம ரெண்டால பிரிப்போமா இருந்தா ஒன்றும் பூஜ்ஜியமும் வரும். ஸோ ஒன்று பூஜ்ஜியம். மூணை நாம ரெண்டால பிரிப்போமா இருந்தா மூண்டை ரெண்டால பிரிப்போமா இருந்தா ஒன்று, மீதமா வருதும் ஒன்று. ஸோ ஒன்று ஒன்றுன்னு போடுவோம். இதுதான் இந்த சார்ட்டா இருக்கும். சரிதானே? இதுதான் இந்த உள்ளீட்டு அட்டவணை. ஸோ முதலாவது உள்ளீட்டு அட்டவணைகள் போடுறத பாருங்க. ரைட். ஓ கேட்டுக்கும் அதே மாதிரி தான் இருக்குது. என் கேட்டுக்கும் அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த நாட் கேட்டுக்கு ரெண்டினுடைய ஓராம் அடுக்கு அப்போ 2 சந்தர்ப்பம். ஸோ 2 தான் வரப்போகுது. ரெண்டு வருமா இருந்தா 0, 1ன்னு எழுதுவோம். ஸோ 0, 1ஆ இருக்கும். பாருங்க, நாட் கேட்டுக்கு அந்த மாதிரி வந்துருக்குது. சரிதானே? அப்ப நான் படத்தை சொல்லி தந்துட்டேன், பூலியனை சொல்லி தந்துட்டேன், உண்மை அட்டவணையை சொல்லி தந்துட்டேன். இந்த பேசிக் கேட்ஸுக்கு மட்டும். அடுத்த கேட் சம்பந்தமா சொல்லி தரல. நீங்களா ஈஸியா பிடிச்சிக்க போறீங்க. எப்படி? நோ கேட்னு சொல்றது வந்து ஒரு நாட் கேட் ஒன்னும் ஒரு ஓ கேட் ஒன்னும் சேர்ந்தது தான் நார். அதாவது இந்த இந்த ஓ கேட் ஒன்னும் ஒரு நாட் கேட் ஒன்னும் சேர்ந்தா அதுதான் இந்த நோரா இருக்கும். அப்ப எண்டுனா ஒரு எண்டும் ஒரு நாட் கேட்டும். அப்ப அதுக்கான படம் பாருங்க, இந்த மாதிரிக்குள்ள வருது. ஸோ அவுட்புட் வரக்குல இந்த நாட் வந்தா பார் தானே வரும். ஸோ எண்டுக்கு மேல ஒரு பார் ஒன்று வந்திருக்குது. எண்ட் கேட்டுக்கு மேல ஒரு பார் ஒன்று வந்திருக்குது. ஓ கேட்டுக்கு மேல ஒரு பார் ஒன்று வந்திருக்குது. ஸோ இது கிளியரா? இவ்வளவுதான் இதண்ட பூலியன். அப்ப இந்த உண்மை அட்டவணை 2 இன்புட் தான் இருக்குது. ஸோ 2 இன்புட்டை நம்ம வரைஞ்சி வச்சிருக்கிறோம். இதுக்கான அவுட்புட்டை இப்ப நான் சொல்லித்தரேன். சரிதானே? இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, சொல்லித்தரேன். கதைங்க, பரவாயில்ல. மைக்கை அன்மியூட் பண்ணிட்டு கதைக்கலாம். பேர், படம், பூலியன், உண்மை அட்டவணை போடுறதுல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, சொல்லித்தரேன். இல்ல. ரைட். இப்ப இந்த உண்மை அட்டவணைக்கான ஆன்சர், இந்த ட்ரூத் டேபிளுக்கான ஆன்சர் எப்படி எழுதலாம்னு பார்ப்போம். இந்த ஓகேட் இருக்கு தானே, இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. வீட்டுக்கு லெட்டர் ஒன்று தராங்க. இது வந்து மெயின் டோர். வீட்டுக்கான மெயின் டோர் இந்த இடத்துல இருக்குது. மெயின் கேட் இருக்குது. ஸோ கேட் தான் எக்ஸ், மெயின் டோர் தான் ஒய். இந்த ஜீரோன்னு சொல்றது வந்து திறந்து மூடி இருக்குது. ஒன்றுன்னு சொல்றது வந்து திறந்து இருக்குது. ஸோ இந்த எக்ஸுங்கிற மெயின் டோர் மூடி இருக்குது. வீட்டில் உள்ள கேட்டும் மூடி இருக்குது. வீட்டில் உள்ள மெயின் டோரும் மூடி இருக்குது. நமக்கு அப்போ லெட்டரை தர மாட்டாரு. அவர் லெட்டரை எடுத்துட்டு போயிடுவாரு. செகண்ட்ல பாருங்க, நம்மட இந்த கேட் வந்து மூடி இருக்குது, மெயின் டோர் திறந்து இருக்குது. ஸோ ஒரு கதைச்சாவது நமக்கு கொடுக்க பார்ப்பாரு. ஏன் கதவு திறந்திருக்கதால நம்ம இருப்போங்கிற ஒரு நம்பிக்கையில கதைப்பாரு. தேர்ட் பாருங்க, மெயின் டோர் திறந்து கேட் திறந்து இருக்குது, மெயின் டோர் மூடி இருக்குது. ஸோ என்ன செய்வாரு? லெட்டரை தருவார். எப்படியாவது ஒன்று திறந்திருக்கே, இல்லைங்க பாருங்க ரெண்டுமே திறந்திருக்குது. ஸோ தருவாரு. அப்ப ஓ கேட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு சந்தர்ப்பங்கள் ஓப்பனா இருந்தாலும், அதாவது ஒன்றுங்கிற விஷயம் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் வருமா இருந்தாலும் அவுட்புட் ஒன்னா இருக்கும். இதுதான் ஓ கேட். அப்ப இந்த ஓ கேட் பார்க்கலையே நோ கேட்டை நாம பார்த்துக்கலாம். என்ன? இது அந்த ஆப்போசைட். பாருங்க, 0 வந்தா இங்க 1 வரும், 1 வந்தா 0 வரும். அப்ப 3 சந்தர்ப்பம் 0 ஆயிடுச்சு, ஒரு சந்தர்ப்பம் 1 ஆயிடுச்சு. சரிதானே? இப்ப ஓ கேட்டும் ஓகே, நோர் கேட்டும் ஓகே. இப்ப இந்த எண்ட்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ என் கேட்ல என்ன விஷயம் நடக்க போகுதுன்னா, நம்மட வீட்டில் ஸ்டாக் டேங்க் இருக்கு தானே. ஸ்டாக் டேங்க்ல தண்ணி நாம ஃபில் பண்ணி வச்சிருப்போம். நம்மட டைனிங்ல ஒரு டெப் ஒன்று இருக்குது. ஸோ டெப்ல நாம தண்ணி எடுக்கணுமா இருந்தா
என்ன செய்ய போறோம்னா டெப்பை நாம ஓப்பன் பண்ணுவோமா இருந்தா இந்த ஸ்டாக் டேங்க்ல வேல் ஓப்பனா இருந்தாதான் என்ன நடக்கும், நம்ம வீட்டுக்கு தண்ணி கிடைக்கும். இந்த வேல் க்ளோஸா இருந்தா தண்ணி வராது. ஸோ வேல் ஓப்பன்னா என்னது, ஒன்று. க்ளோஸ்னா என்ன, ஜீரோ. பாருங்க, வேல் ஓப்பன் ஆகுது, இது வந்து எக்ஸ் வந்து வேலா இருக்குது, ஒய் வந்து டெப்பா இருக்குது. ஸோ வேல் ஓஃப்ல இருக்குது, டெப் ஓஃப்ல இருக்குது. ஸோ நமக்கு தண்ணி கிடைக்காது, ரெண்டுமே ஆஃப்ல இருந்தா தண்ணி வராதே. வேல் ஓஃப்ல இருக்குது, டெப் ஆன்ல இருக்குது, அப்பையும் தண்ணி வராது தானேண்ணா. வேல் ஆன்ல இருக்குது, டெப் ஆஃப்ல இருக்குது, தண்ணி வருமா, கிடைக்காதுண்ணா. ரெண்டுமே ஆன்ல இருந்தா மட்டும்தான் தண்ணி வரும். ஸோ ரெண்டுமே திறந்திருந்தா மட்டும்தான் நமக்கு தண்ணி கிடைக்கும். ஸோ இதுதான் என்கேட்டோட சிம்போல்ஸ். அதாவது என்கேட்ல ரெண்டு சந்தர்ப்பங்களுமே ஒன்றா இருந்தா மட்டும்தான் அவுட்புட் ஒன்றா இருக்கும், மற்ற சந்தர்ப்பங்கள் ஆஃப்ல தான் இருக்கும். இதன் ஆப்போசைட் தான் இந்த NAND கேட். பாருங்க, இது முதலாவது 0 0 0, ஸோ இங்கே 0 0 1, 0 1க்கு 0, இங்கேயும் 0 1க்கு 1. ஸோ இதன் ஆப்போசைட் 1 1 வந்தா 1, இங்க 1 1 வந்தா 0. ஸோ இதன் ஆப்போசைடா இருக்கும். ஓகே தானே, ரைட். அடுத்தது நாட் கேட் பார்ப்போம். நாட் கேட் என்ன விஷயம்னு சொன்னா, இப்போ இந்த நாட் கேட்ங்கிற விஷயம் என்னன்னா, ஃப்ரிட்ஜில் கதவை ஓப்பன் பண்ணுவீங்களா இருந்தா பல்ப் வந்து வேலை செய்யாது, கதவை மூடுவீங்களா இருந்தா பல்ப் வந்து ஒன் ஆகும். ஸோ சுவிட்ச் ஆஃப்ல இருக்கப்ப பல்ப் ஒன் ஆகுது, சுவிட்ச் ஆன்ல இருக்கப்ப பல்ப் ஆஃப் ஆகுது. இதுதான் இந்த நாட் கேட். இது வரைக்கும் விலங்கலைன்னா என்கிட்ட கேளுங்க. சார், எஸ், நேன் கேட் கொஞ்சம் விளங்கல. NAND கேட் விலங்கலையா உங்களுக்கு? ஓ சார். எண்ட் விளங்கிச்சா உங்களுக்கு? எண்ட் கேட், ஓ சார். ரைட். எண்ட் வந்து ஜீரோவா இருந்தா அவுட்புட் வந்து ஜீரோ தான். ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் ஜீரோவா இருந்தாலும் அவுட்புட் வந்து ஜீரோ தான். எதுக்கு, என் கேட்டுக்கு. ஏன்னா என் கேட்டுக்கு வந்து ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் ஜீரோவா இருந்தாலுமே அவுட்புட் வந்து நமக்கு வந்து ஜீரோ தான் வரப்போகுது. என் கேட் அந்த சிம்போல் அதை தான் சொல்லுது. இந்த ரெண்டுமே ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் ஜீரோ வந்தாலும் ஜீரோ வந்துருச்சு, ரெண்டுமே ஒன்றா இருந்தால் மட்டும்தான் ஒன்று வரும். இதுதான் என்ன சொல்லுது, அண்ட் சொல்லுது. நேண்ட் என்ன சொல்லுதுன்னா இதண்ட ஆப்போசைட் ஆகுது. ஸோ ஜீரோவா இருக்குமா இருந்தா நென் கேட். ஸோ அன்னைக்கு ஒரு நாட் கேட் ஒன்று நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் தானே. ஸோ அதனால ஜீரோ வந்து ஒன் ஆகும், ஜீரோ வந்தா ஒன் ஆகும், ஜீரோ வந்தா ஒன் ஆகும், ஒன் வந்தா ஜீரோ ஆகும். ஸோ ஒன் ஒன் வந்தா ஜீரோ ஆகும். பாருங்க, ஒன் ஒன் வந்தா ஜீரோவா இருக்கு, ஒன் ஜீரோவா இருந்தா ஜீரோ ஒன்னா இருக்கும். ஸோ 1 0 வந்தால் ஒன்னா இருக்கும். இதுக்கும் இதுக்கும் பாருங்க ஆப்போசிஷன் மாறுபடுது. இது ஜீரோவா இருந்தா இது ஒன் ஆகுது, இது ஜீரோவா இருந்தா ஒன் ஆகுது, இதுவும் ஜீரோவா இருந்தா ஒன் ஆகுது, ஒன்னா இருந்தா ஜீரோ ஆகுது. இதை நீங்க மாத்திக்கிட்டீங்களா இருந்தா சரி. நோ கேட்டுக்கு ஓ கேட்டை மாத்துங்க, நண்டுக்கு எண்டை மாத்துங்க. ஓகேயா? விலங்கலைன்னா கேளுங்க, சொல்லி தரேன். ஓகே சார். ஓகே, ரைட். இதுதான் இந்த கேட்ஸ் இந்த உண்மை அட்டவணை வரைக்கும் நம்ம பார்க்குற விஷயம். ஸோ இந்த உண்மை அட்டவணை நமக்கு கிளியரா இருக்குமா இருந்தா மின் சுற்று வரைகிறது நமக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இந்த மின் சுற்று வரைகிறது வந்து என்ன விஷயம்னா, இதை வந்து நம்ம சொல்லுவோம் என்னன்னா ஒரு பெட்ரின்னு சொல்ல போகிறோம். ஸோ ஒரு பெட்ரி ஒன்று வரைஞ்சிட்டோம். ஸோ அந்த பெட்ரி கூட நம்ம என்ன செய்ய போகிறோம், இது வந்து பெட்ரி ஒன்று வரைஞ்சிட்டோம். இப்போ நம்ம இந்த வயரை கனெக்ட் பண்ணுறோம், வயரை கனெக்ட் பண்ணிட்டு பல்ப் ஒன்று வைக்கிறோம். இப்போ இந்த பெட்ரியில் பல்ப் ப்ளஸ் மைனஸுக்குள்ளே கூட எல்இடி பல்ப் ஒன்று இருக்குமா இருந்தால் இந்த பல்ப் வேலை செய்யும். ஸோ இந்த சந்தர்ப்பத்தில் நாம் சுவிட்சை யூஸ் பண்ணணுமா இருந்தா ரெண்டு சுவிட்ச் பக்கத்தில் இருக்கணும். ஸோ இந்த பாருங்க, இப்படி ரெண்டு இடத்துல வைப்போமா இருந்தா அல்லது இந்த மைக்கில் அடுத்தடுத்து வைப்போமா இருந்தா இந்த கரண்ட் வந்து போய் கிடைக்காது. ஸோ இது வேலை செய்யாது. பாருங்க, ரெண்டுமே ஆஃப்ல இருக்கு, ஏ பி பி. ஸோ ஏயும் பியும் ஆஃப்ல இருந்தால் ஆஃபாக தான் இருக்கும், ஏயும் பி இல்லை ஏதாவது ஒன்று ஆஃப்ல இருந்தாலும் ஆஃபாக தான் இருக்கும். அப்போ ரெண்டுமே ஒன்றா இருந்தால் மட்டும் தான் ஒன்றாகும் இந்த சுவிட்ச். ஓகேட்டை பொறுத்த வரைக்கும் ஏபி, இது ஏ சுவிட்சா இருக்குது, இது பியா இருக்குது இன்னொரு சுவிட்ச். ஸோ இல்லை ஒன்று ஒன்றா இருந்தாலும் பல்ப் வேலை செய்யும்.
ஸோ ஏ ஒன்றா இருந்தாலும் பல்ப் வேலை செய்யுது, பி ஒன்றா இருந்தாலும் பல்ப் வேலை செய்யுது. இந்த நாட் கேட்டில் என்ன நடக்குதுன்னா, நாம சுவிட்ச் ஆஃப்ல இருக்கப்ப பல்ப் வேலை செய்யுது பாருங்க. சுவிட்ச் ஆஃப்ல இருக்குது, இப்போ பல்ப் வேலை செய்யும், இந்த கரண்ட் நமக்கு போகும், இப்படியும் நம்ம கரண்ட் போகும். இப்போ இந்த ரெசிஸ்டரோட வேலை என்னன்னா, ரெசிஸ்டர் இந்த வேலை என்னவா இருக்கும்னா, கரண்ட்டை மெல்லமா ஒரு திசை கூட அனுப்புறது. ஸோ இந்த வார ப்ளஸ்ஸையோ மைனஸையோ ஒரு திசை கூட மெல்லமா அனுப்பும். ஸோ எங்களுக்கு கரண்ட் போய் கிடைக்கும், மெல்லமா போயிட்டு ஒரு கட்டத்தில் கிடைச்சிரும், பல்ப் வேலை செய்யும். சுவிட்சை ஒன் பண்ணிட்டமா இருந்தா இந்த கரண்ட் இது கூட போயிட்டு இப்படி வரும். ஸோ இந்த கரண்ட் வேகம் இந்த பக்கம் மெல்லமா போகும். ஸோ இதுவும் எனக்கு மெல்லமா போகும். ஸோ இதுக்குள்ளேயே ரொட்டேட் ஆகும், இந்த பக்கம் கரண்ட் போகாது. அதனால என்ன கிடைக்காது, நமக்கு பல்ப் வேலை செய்யாமல் போகும். அப்ப இதுக்கான படத்தை உங்களுக்கு நீங்க கொஞ்சம் தேடுங்கன்னு சொல்லி தான் நான் விட்டேன். தேடுங்க. சப்போஸ் உங்களுக்கு கஷ்டமா இருந்தா குரூப்ல நான் போட்டு விடுறேன். ஈஸியான படம் தான். சரியா? இன்னைக்கு நடுவில் ஒரு ரெசிஸ்டர் ஒன்று வரும், ஒரு பல்ப் ஒன்று வரும், சுவிட்ச் ஒன்று வரும். இப்படி தான், இவ்வளோ தான், இப்படி தான். இதுதான் அந்த படத்தின் அமைப்பாக இருக்கும். ஒருக்கா தேடி பாருங்க, தேடி பார்த்து வரைஞ்சி பாருங்க. இவ்வளோ தான் இந்த மின் சுற்று சம்பந்தமான விஷயம். இப்போ நமக்கு எப்படி கேள்வி வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கணும். எப்படி கேள்வி வரும்னா, நீங்க படிக்கிற சந்தர்ப்பத்தில் சரிதானே, இப்போ நீங்க படிக்கிறீங்களா இருந்தா உங்களுக்கு பேனா ஒன்று தந்தாங்க, பென்சில் ஒன்று தந்தாங்க, ஐஸ் மாதிரிக்குள்ள வரைகிறேனா பரவாயில்ல, ஐஸ் பிடிக்குது வரேனா, ரேசர் ஒன்று தந்தாங்க. நீங்கள் இதில் என்னத்தை யூஸ் பண்ணலாம்னா, இந்த ரேசர் பேனாவையும் அழிக்கக்கூடியதாக இருக்கும், பென்சிலையும் அழிக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ நீங்கள் இதை என்னத்தை யூஸ் பண்ணலாம்னா, பேனா அல்லது பென்சிலை யூஸ் பண்ணலாம். பேனா அல்லது பென்சிலை ரேசருடன் பயன்படுத்த வேண்டும் குறித்த வேலையை செய்யறதுக்கு. இதான் உங்களோட கேள்வி. பேனை அல்லது பென்சிலினை ரேசருடன் பயன்படுத்த வேண்டும். இதுக்கு எப்படி படம் வரையலாம்? இதுக்கு நாம என்ன செய்வோம், ஏ பி சின்னு கொடுத்துப்போம். ஸோ பேனா பென்சிலுக்கு ஏபின்னு கொடுத்துருக்குறோம், ரேசருக்கு சின்னு கொடுத்துருக்கோம். அப்போ இதுக்கு படம் வரைஞ்சா எப்படி வரையலாம்னு சொல்லுங்க பார்ப்போம். ஏபிசி. ஏக்கும் பிக்கும் அல்லதுன்னு சொன்னேன். அல்லதுன்னா என்ன கேட் வரும்? ஆர் கேட் வரும். அப்ப ஏ அல்லது பி, பேனா அல்லது பென்சில்ல ஒண்ணுதான் நமக்கு கிடைக்கும். சி நமக்கு கட்டாயமா வரும். சோ இப்ப உடன், அப்ப உடனா இருந்தா என்ன கேட்? என் கேட். என்ற வரைஞ்சிட்டோம். சரிதானே? இதுதான் என்னவா இருக்க போகுது, இந்த படமா இருக்க போகுது. இதுக்கான நம்ம பூலியனை எப்படி நாம எழுதலாம் அப்படின்னு பார்த்தா, ஏ பி சி, வெயிட், பூலியனை பிறகு பார்ப்போம், சொல்லித்தரேன். ரைட், பரவாயில்ல, பார்க்கலாம். ஏபிசிங்கிற 3 இன்புட் எழுதுவீங்களா இருந்தா, முதலாவது அவுட்புட் என்னது? ஏ சக பி. அடுத்த அவுட்புட் என்னது? ஏ சக பி டாட் சி. ஸோ இப்போ என்ன செய்ய போறோம்னா, 3 இன்புட் வருமா இருந்தா, 3 இன்புட் வருதா எத்தனை சந்தர்ப்பம் வரும்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஸோ 3 இன்புட் வந்தா எத்தனை சந்தர்ப்பம் வரும்? 3னா 2ன் 3ஆம் அடுக்கு என்ன விட வரப்போகுது? 8 சந்தர்ப்பம் வரும். ஸோ இந்த இடத்துல நீங்க 8 போடணும். 8 போடுவீங்களா இருந்தா ஏபிசி போடுவீங்க. ஸோ 0ல இருந்து 1 2 3 4ன்னு சொல்லி 7 வரைக்கும் எழுதுவீங்க. ஸோ 0க்கான பைனரி எழுதுவீங்க. அப்ப எப்படி எழுத போறீங்க நீங்க? 0 1 10 11 என்ன 100 இந்த மாதிரி தான் எழுதுவீங்க. ஸோ இது 7ஆ இருக்கும். 6 5 4 3 2 1 0. ஸோ இந்த பூஜ்ஜியத்தை இந்த தொங்கல் எழுதணும், சி கிட்ட எழுதணும். அப்போ 3க்கு 2 பூஜ்ஜியத்தை சேர்க்கணும். 1, அப்போ 1கள் 10கள் எழுதுற முறையில் தான் எழுதணும். அடுத்தது 10, அடுத்தது 11, அடுத்தது 100, இப்படி எழுதிடுவீங்களா இருந்தா, சக வருமா இருந்தா ஏயையும் பியையும் மட்டும் பார்க்கணும். பார்த்தா 2ல ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் 1 வந்தாலும் 1 வரும். இப்போ ஏபிசியை பார்க்கணும். ஸோ இதை நாம எடுத்துக்கணும். இதை நாம எடுத்துக்கிட்டு என்ன செய்ய போறோம், இந்த இன்புட்டையும் இந்த சிஐ மட்டும் பார்க்க போறோம். நடுவுலனா டொட் இருக்குது. ஸோ டொட் இருக்குமா இருந்தா இந்த 1ஐயும் 0வையும் பார்த்தா 0 ஒரு தடவை வந்தால் 0 தான் வரும். ஸோ 0 போடுவோம். ஸோ ரெண்டுமே ஒன்றா இருந்தால் மட்டும்தான் என்ன நடக்கும், அவுட்புட் 1 வரப்போகுது. இந்த படத்தை வரைஞ்சி பாருங்க, நான் சொன்ன விஷயத்த இப்போ உங்களுக்கு தார டைமிங்குள்ளே செய்து பாருங்க.
அடுத்தது பாருங்க, இந்த தர்க்க சுற்றுக்கான கோவையை எழுதுதல். ஸோ இந்த கோவையை எழுதுற சந்தர்ப்பத்துல எப்படி எழுதலாம்? பாருங்க, படத்தை லைட்டா பெருசாக்குறேன். இப்ப பாருங்க எப்படி கோவை எழுதலாம். இது ஏயா இருந்தா இது வந்து என்னவா இருக்க போகுது? ஏ பாரா இருக்க போகுது. ஸோ இது என்னவா இருக்க போகுது? ஏ பார் இல்லைனா ஏ தானே டிரெக்டா கணக்கில் வருது. ஸோ ஏ பிளஸ் பியா இருக்க போகுது. இந்த இடத்துல ஏ பார் இந்த இன்புட் ஏ பார். ஸோ கீழே உள்ள இன்புட் என்னவா இருக்க போகுது? இந்த 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 இதுதான் நீங்க நினைக்கல இன்புட் ஆக போகுது. டொட் ஒன்று வரும். ஸோ ஏ பிளஸ் பி. ஸோ இங்க நினைக்கலப்ப இந்த இன்புட் என்னவா இருக்க போகுது? ஏ பார் டாட் ஏ பிளஸ் பி. அடுத்தது ஒரு பிளஸ் ஒன்று வந்து திரும்ப ஏ பிளஸ் பின்னு வரும். ஏ லெவலுக்கு இப்படி ஒரு விட வராது. ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு ஏ பிளஸ் பின்னு சொல்லி மாறுபடும். உங்களுக்கு அது மாறுபடாது. டிரெக்டா இப்படி தான் வரப்போகுது. இப்படிதான் எழுத போறீங்க. அப்ப இதுக்கான படம் வரைகிறது எப்படின்னு பார்ப்போம். ஸோ படம் வரைகிறதா இருந்தா எப்படி வரீங்க? ஏ பிளஸ் பி ஏசி, அதாவது 3 இன்புட் தானே இருக்குது. அப்ப என்ன செய்யுங்க? ஏ பி சின்னு போட்டுக்கோங்க. ஸோ முதலாவது ஏயையும் பியையும் பாருங்க, இந்த இடத்துல டச் ஆகுது தானே. ஸோ அதனால இந்த இடத்துல கொஞ்சம் அப்படி டார்க் பண்ணிக்கணும். இப்படி கொஞ்சம் டார்க் பண்ணிக்கணும். இப்ப பாருங்க கணக்குல ஏ பிளஸ் பி. ஸோ ஓ கேட் போடுவோம். சி இருக்குது. ஸோ சியை நம்ம எடுக்கக்குள்ள சியவும் நம்ம என்ன செய்ய போறோம்? அந்த மைக்லயே டார்க் பண்ணிக்க போறோம். ஸோ சியை நம்ம எடுத்தா சி கிட்ட அடுத்ததா நமக்கு வர போறது என்னது? நினைக்கல ஏயும் சியும் தான் நமக்கு தேவைப்படுது. இன்னொரு ஏ ஒன்று வேணும். ஸோ இன்னொரு தடவை இந்த இடத்துல டார்க் பண்ணணும். ஸோ நம்ம திரும்ப திரும்ப அந்த இடத்துல இருந்து ஒரு இன்புட் ஒன்று எடுக்க போற மாதிரி இருந்தா இப்படி நம்ம கட்டாயமா காட்டணும். இப்போ என்ன ஏயும் சியும் இருக்குது. ஸோ ஏயும் சியும் என் கேட். இப்போ பாருங்க என் கேட். இப்ப இந்த இதையும் வரைஞ்சிட்டோம், இதையும் வரைஞ்சிட்டோம். இந்த இடத்துல பாருங்க மார்க் இருக்குது. அதாவது இந்த இது ஃபுல்லா பாரா இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம நொட் கேட் ஒன்று போடணும். ஏன்னா இப்ப பாருங்க நடுவில் டொட்டா இருக்குது. ஸோ இந்த ரெண்டுக்கும் இடையில என் கேட் ஒன்று வரைஞ்ச மாதிரி தான் சரி. அந்த மாதிரிக்குலாம் அடுத்த படத்தை வரைஞ்சு பார்க்கலாமா? ரைட், இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. சார், எஸ். அந்த ஃபர்ஸ்ட் அந்த வரைஞ்சி காட்டினீங்க அந்த லாஜிக் கேட்ஸ்ட அந்த கோவை அதை கொஞ்சம் விளங்கப்படுத்துங்களேன் சார். எது சொல்றீங்க? இந்த கோவை எழுதி காட்டுறதவா வரைகிறது சொல்லவா? இதையா இதையா? எழுதி காட்டுறது சார். எழுதி காட்டுறது. இது ஏதான இன்புட், இது வந்து நாட் கேட் தானே. ஸோ ஏ பாரா இருக்கும். அப்ப இந்த இன்புட் இங்க இந்த அவுட்புட்டை எழுதிட்டோம். இந்த அவுட்புட் என்ன வரப்போகுது? இந்த இடத்துல நமக்கு ஏ ஒரு இன்புட் பி ஒரு இன்புட். ஸோ ஏ ஒரு இன்புட் பி ஒரு இன்புட். இது வந்து ஓர் கேட். ஸோ பிளஸ். இப்போ இந்த இடத்துல பாருங்க, இது ஒரு இன்புட் இது ஒரு இன்புட் தானே. ஸோ ஒரு இன்புட் வந்து ஏ பார், அடுத்த இன்புட் வந்து இந்த இன்புட் தானே போக போகுது. ஸோ ஏ பிளஸ் பி என் கேட். ஸோ நடுவில் டாட் வரும். இந்த இடத்துல பாருங்க, இந்த இன்புட்டை ஏற்கனவே எழுதிட்டோம். ஸோ அப்போ அதையே நம்ம பார்த்து எழுதிடலாம். ஏ பார் டாட் ஏ பிளஸ் பி. அடுத்தது பிளஸ் தான் வரப்போகுது ஏ ஓ கேட்னால. இந்த இன்புட் தானே அடுத்தது வரப்போகுது. ஸோ அதை எழுதலாம் ஏ பிளஸ் பி. கிளியரா? இன்னொருக்கா சொல்லவா வேற ஏதாவது? இல்லையா சார்? தேங்க்யூ சார். ஓகே. ஓகே.